ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க உங்க பிசினஸ்க்காக ஃபேஸ்புக் ஆட்ஸ் அல்ல இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் ட்ரை பண்ண போறீங்கன்னா, ஸோ நீங்க என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர்டா இருக்கணும், ஸோ என்ன மாதிரி செக்லிஸ்ட்ல நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும், அதை பத்தி தான் நீங்க வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண போறோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸோ இல்ல இன்ஸ்டாகிராம் ஆட்ஸோ ட்ரை பண்ண போனா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ ஆல்ரெடி இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ நீங்க எப்படி வந்து உங்களோட அப்ஜெக்டிவ் செட் பண்ணணும், எப்படி உங்களோட டார்கெட் செட் பண்ணணும், எப்படி வந்து நீங்க கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணணும், அப்புறம் வந்து பிக்சல் எப்படி செட்டப் பண்ணணும், இதை பத்தி நிறைய பேசிருக்கோம். பட் பிஃபோர் ஃபேஸ்புக் ஆட்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆட்ஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண வேண்டியது கிளியர் அப்ஜெக்டிவ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்க பிசினஸ்க்கு என்ன வேணும், லீட்ஸ் வேணுமா, சேல்ஸ் வேணுமா, இல்ல வெப்சைட் டிராபிக் வேணுமா, அதாவது லேண்டிங் பேஜ் டிராபிக், இதான் வேணும் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். ஸோ நீங்க வந்து உங்களோட பிசினஸ் ஓனர்ஸ் கிட்டயோ இல்ல நீங்களே ரன் பண்ணிட்டு இருந்தா ஸோ உங்களுக்கு கிளியர் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ என்னோட பிசினஸ்க்கு இப்போ லீட்ஸ் வேணும், ஸோ நான் லீட்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணணும். இல்ல என்னோட பிசினஸ்க்கு டைரக்டா சேல்ஸ் வேணும், ஸோ என்னோட பிசினஸ் வந்து இ காமர்ஸ் பிசினஸ், ஸோ என்னோட பிசினஸ் டைரக்டா சேல்ஸ் வேணும், நான் டைரக்டா சேல்ஸ் ட்ரை பண்ணணும். இல்ல லேண்டிங் பேஜ் வச்சு மூவ் பண்றேன், ஸோ அதுக்கு வெப்சைட் டிராபிக் எப்படி கொண்டு வரலாம், ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளியர் அப்ஜெக்டிவ் இருக்கும். உங்க பிசினஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி லீட்ஸ் வேணும்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ண நீங்க வந்து மூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளியர் அப்ஜெக்டிவ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து லிங்க்டு அக்கௌண்ட். இதை வந்து நிறைய பேர் பண்றதே கிடையாது. ஸோ நீங்க வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் ட்ரை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எல்லா அக்கௌண்ட்டும் லிங்க் ஆயிருந்தா செக் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட எல்லா அக்கௌண்ட்டும் பேரல் லிங்க் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லீட்ஸ் ஃப்ளோ கரெக்டா இருக்கும். அண்ட் சேம் டைம் வந்து உங்களோட ரீச் வந்து கரெக்டா ரீச் ஆகும். கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி லிங்க் பண்றது பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஃபேஸ்புக் ஆட்ஸ் ட்ரை பண்ண போறீங்கன்னா நீங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் லிங்க் பண்ணணும். இல்ல நீங்க வாட்ஸ்அப் ஆட்ஸ் ட்ரை பண்ண போறீங்கன்னா ஸோ உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் உங்களோட வாட்ஸ்அப் தான் லிங்க் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி லைவா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் போயிடுங்க. ஸோ இது வந்து கிரியேட் பண்ண நான் உங்களுக்காக கிரியேட் பண்ண ஒரு ஃபேஸ்புக் பேஜ் தான். ஸோ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க எதுல பண்ணணும், ஓகே நீங்க மொபைலும் பண்ண முடியும் அண்ட் சேம் டைம் வந்து உங்களால டெஸ்க்டாப்லயும் பண்ண முடியும். இதுல வந்து செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் காட்டும். செட்டிங்ஸ் போயிடுங்க. ஸோ செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க்டின் டிவைஸ் ஒன்று லிங்க்டு அக்கௌண்ட் ஒன்று காட்டும். ஸோ பாத்தீங்கன்னா இங்க வந்து லிங்க்டின் அக்கௌண்ட் காட்டும், லிங்க்டு அக்கௌண்ட் காட்டும். ஸோ இந்த லிங்க்டு அக்கௌண்ட்ல போயிட்டு இங்க போயிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அதாவது வாட்ஸ்அப் பிசினஸ் அந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் ட்ரை பண்ண போறீங்கன்னா ஸோ எல்லாமே ஒரே பிராண்ட் நேம்ல இருக்கணும். அந்த பிராண்ட் நேம் இந்த மாதிரி லிங்க் பண்ணிருக்கணும். ஸோ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் பண்ணிருக்கணும். அண்ட் சேம் டைம் வந்து ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் பண்ணிருக்கணும். பிகாஸ் நீங்க வாட்ஸ்அப் ஆட்ஸ் ட்ரை பண்ண போறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதனால நீங்க வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் பண்ணா மட்டும் தான் அங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணு. இல்ல நீங்க ரன் பண்ண போற ஆட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ஷோ பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் பிளஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பண்ண மட்டும் நீங்க ஃபேஸ்புக் ரன் பண்ற ஆட் வந்து பாத்தீங்கன்னா லிங்க்லயும் ஷோ ஆகும். ஸோ நீங்க இன்கேஸ் லிங்க் பண்ண என்ன நடக்கும், ஸோ நான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து ரன் பண்றேன், நான் இன்ஸ்டா லிங்க் பண்ண என்ன நடக்கும்னா ஆட் ரன் ஆகும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க ரீச் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பேஜுக்கான ரீச் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் அங்க வர மாட்டாங்க. ஸோ அதனால பிராண்ட் பேஜ், நீங்க எப்படி ஃபேஸ்புக் ஒரு பிராண்ட் பேஜ் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பிராண்ட் பேஜ் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த பிராண்ட் பேஜும் அண்ட் பிராண்ட் இன்ஸ்டாகிராமும் ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணுங்க. அப்புறம் வாட்ஸ்அப் லிங்க் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டா எல்லாரும் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு அப்ஜெக்டிவ் வந்துச்சு, அப்புறம் லிங்க்டு அக்கௌண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அது வந்து நீங்க இப்போ வந்து நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு எப்படி டீல் பண்ணுவேன், இது எப்படி நான் டீல் பண்ணுவேன், டார்கெட் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்டோட டார்கெட் ஆடியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிருப்பேன். ஸோ அவருக்கு ஒரு சில டார்கெட் ஆடியன்ஸ் வச்சிருப்பாரு. ஸோ அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நான் அவரோட கேட்டு ஒவ்வொரு ஆட் செட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அவர் சொல்ற டார்கெட் ஆடியன்ஸ் நோட் பண்ணி அவரோட கிளைண்ட்ஸ் அவர் சொன்ன டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஆட் செட் ரெடி பண்ணுவேன். அப்புறம் நான் ரிசர்ச் பண்ணி ஒரு ஆட் செட் ரெடி பண்ணுவேன். ஸோ அவங்களோட காம்படிட்டர் நான் ரிசர்ச் பண்ணி அவங்க காம்படிட்டர் என்ன மாதிரிலாம் டார்கெட் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன மாதிரிலாம் வந்து செட் பண்றாங்க சொல்லிட்டு அதை பார்த்து நான் ஒரு ஆட் செட் ரெடி பண்ணுவேன். ஸோ அது ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் ரெடி பண்ணுவோம். அப்போ ஜென்ரலா ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் ரெடி பண்ணுவோம். ஸோ நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம், ஏபிஓல ஒர்க் பண்ணுவோம், அதாவது அட்வான்ஸ் கேம்பெயின் பட்ஜெட் அந்த இதுல வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நடக்கும் பாத்தீங்கன்னா நம்ம என்னோட கிளைண்ட் சொன்ன டார்கெட் ஆடியன்ஸ் நோட் பண்ணிருப்பேன், பிளஸ் என்னோட டார்கெட் ஆடியன்ஸும் நான் நோட் பண்ணிருப்பேன், பிளஸ் ஜென்ரலா ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்.
ஸோ இந்த 3 டார்கெட் எடுத்து நான் ட்ரை பண்ணுவேன். அது எது பெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுதோ அதுதான் என்னோட ஃபியூச்சர் கேம்பெயின் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க டார்கெட் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அந்த பர்ஸ்பெக்டிவ் வச்சு உங்க டார்கெட் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒன்று ரைட் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட டீம் சொல்றதையோ இல்ல உங்களோட ஓனர் சொல்றதையோ அவர்கிட்ட சீட்ல உட்காந்து அவர்கிட்ட உங்களோட டார்கெட் ரெடி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டார்கெட் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆட் காப்பி. ஆட் காப்பி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஆட் காப்பி வந்து நிறைய பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி ஆட் காப்பி வந்து மெட்டா ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் நான் மெட்டா ஏஐ யூஸ் பண்றோம்னா ஸோ ஆல்ரெடி நம்மளோட எல்லா டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டால யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்லா டேட்டா வந்து மெட்டா டாட் ஏஐ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ஈஸியா உங்களால ஆட் காப்பி கிரியேட் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம 3 ஆட் செட் ரெடி பண்ணுமோ அதே மாதிரி நீங்க 3 ஆட் காப்பி ப்ரிப்பேர்டா வச்சிருக்கணும். ஸோ நம்ம இப்போ உள்ள போறோம். ஸோ 3 ஆட் காப்பி ரெடியா இருக்குன்னா ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான 3 கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ அது வந்து எப்படி இருக்கலாம்னா 2 வீடியோஸ் ஒரு இமேஜ் இல்ல 2 இமேஜ் ஒரு வீடியோஸ். கண்டிப்பா வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் உங்களோட கிரியேட்டிவ்ஸ் இருக்கணும். பிகாஸ் நம்ம ரன் பண்ண போது 3 ஆட் செட்னா 3 ஆட்ஸ் ரன் பண்ண போறோம். ஸோ அந்த 3 ஆட்ஸ்க்கு 2 வீடியோஸ் ஒரு இமேஜோ இல்ல 2 இமேஜஸ் ஒரு வீடியோஸ் இருந்தா பெட்டர் ரிசல்ட் பார்க்கலாம். பிகாஸ் எது ரன் ஆகலன்னா வீடியோஸ் ரன் ஆகலாம் பெட்டரா இருக்கும். இல்ல சம்டைம்ஸ் வீடியோ ரன் ஆகலாம் இமேஜ் ரன் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பா வந்து உங்ககிட்ட 3 கிரியேட்டிவ்ஸ் அட்லீஸ்ட் ரெடியா இருக்கணும். ஸோ 3 கிரியேட்டிவ்ஸ் ரெடியா வச்சுக்கணும். 3 ஆட் காப்பி ரெடியா இருக்கணும். 3 ஆட் செட்டோட டார்கெட் ரெடியா இருக்கணும். அட் லாஸ்ட் பிக்சல். இந்த பிக்சல் தான் நான் எல்லாருமே சொல்றேன். ஸோ நீங்க வந்து சேல்ஸ் கேம்பெயின் இல்ல வெப்சைட் ஏதாச்சும் ஓரியன்டட் கேம்பெயின் ஏதாவது ட்ரை பண்ண போனா கண்டிப்பா உங்க பிசினஸ்ல பிக்சல் இருக்கணும். ஸோ பிக்சல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிக்சல் யூஸ் பண்ண போறீங்கன்னா அது வந்து கண்டிப்பா ரீமார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இ காமர்ஸ் ஓரியன்டட் பிசினஸ்னா ஸோ அதோட சேல்ஸ் நடந்திருக்கா இல்லையா, ஸோ வந்து பர்டிகுலர் சேல்ஸ் அதாவது பர்டிகுலர் பேஜ் மட்டும் உங்களால ட்ராக் பண்ண முடியும். ஸோ எத்தனை பேர் ஆட் டு கார்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் நம்மளோட பேஜுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலரா உங்களால ட்ராக் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா பிக்சல் இன்செர்ட் பண்ணி ஆகணும். ஸோ பிக்சலை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த வெப்சைட் வேணா எடுத்துக்கங்களேன். ஸோ இப்போ உங்களுக்காக நான் காசாகாண்ட் ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்றேன். ஸோ காசாகிராண்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க வந்து பிக்சல் இன்செர்ட் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணும். ஆல்ரெடி இதை பத்தி நம்ம பேசிருக்கோம், என்னோட வீடியோஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தா நம்ம ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டுக்குள்ள போயிட்டோம். இங்க வந்து வெப்சைட் பிக்சல் ஹெல்பர் ஒன்று இருக்கு, மெட்டா பிக்சல் ஹெல்பர் ஆல்ரெடி க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். என்னோட வீடியோஸ் பார்த்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மெட்டா பிக்சல் ஹெல்பர் கிளிக் பண்ணினா என்னென்ன பிக்சல் ஐடி வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா தெரியும். பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 பிக்சல் ஐடி யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு பேஜ் பிக்சல் ஐடி. ஸோ 2 பேரை யூஸ் பண்றாங்க. அப்ப என்னன்னா 2 டைப் ஆஃப் கேம்பெயின் ஆட் கொண்டு யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து அவங்க எதுக்கு என்னென்ன ட்ராக் பண்றாங்கன்னு தெரியாது. பட் ஆனா 2 பிக்சல் ஐடி யூஸ் பண்றாங்க. இதே மாதிரி தான் உங்க லேண்டிங் பேஜும் சரி இல்ல உங்க வெப்சைட்டும் சரி கண்டிப்பா பிக்சலை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் சொல்லி டெடிகேட்டா ஒரு வீடியோ போட்டு நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸோ இல்ல மெட்டா ஆட்ஸ் ஃபேஸ்புக் ஆட்ஸோ இன்ஸ்டாகிராம் ஆட்ஸோ ட்ரை பண்ண போறேன்னா ஸோ நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஆட்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்றதுக்கு உள்ளே போகணும். அது வரைக்கும் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் தான் இருக்கணும். ரிசர்ச் பண்ணிட்டு காம்படிட்டர் கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணுங்க. அவங்க என்ன மாதிரி ஆட் காப்பி ரெடி பண்றாங்க, என்ன மாதிரி கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்க நீங்க செக் பண்ணலாம், ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரியில போய் செக் பண்ணலாம். ஸோ அங்க செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட போஸ்ட் அண்ட் வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கேம்பெயின் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. பிடிச்சதா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குயிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பை.